நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வீட்டிற்கு வருகை தந்த விருந்தினரை பேணி காக்க வேண்டும் என இவ்வுலகிற்கு கூறிய இனம் நம் தமிழரினம். இதனை நம் தமிழர் விருந்தோம்பல் என்பர். அந்த வகையில் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்வது நம் கடமையாகும். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஆனந்த் உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் லட்சியம் எதுவாயினும் சரி, அதை பற்றி கனவு காணுங்கள் என்றார் நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அந்த வகையில் நம் தமிழ்நாட்டு அரசு தமிழ் மொழியையும் தமிழையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கனவு கண்டுள்ளது. அந்த மாபெரும் தமிழ் கனவு பற்றிய காணொலியை உங்களுக்கு விருந்தாக அளிக்கிறோம். தமிழ் நம் மொழி என்பதில் நமக்கு பெருமை உள்ளது. தமிழின் வரலாறு, பண்பாடு, மரபு, பாரம்பரியம் ஆகியவற்றை மண்ணின் மைந்தர்களாகிய நாம் மறக்கலாமா? நாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். புறநானூறு, குறுந்தொகை, திருக்குறள், நாலடியார் என இலக்கியங்கள் படைத்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கிரேக்கம், ரோமாபுரி, சீனம், சாவகம் என அலைகடல் நடுவில் பலகலம் செலுத்தி நாடுகள் பல சென்று திரவியம் சேர்த்த பெருமைக்குரியோர் நமது முன்னோர். அப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு நமக்குண்டு. பறந்து விரிந்தது நமது மாபெரும் தமிழ் நிலம். சேர, சோழ, பாண்டியர் என மூவேந்தர் ஆண்ட நிலம். காலத்தின் ஓட்டத்தில் மன்னராட்சி மக்களாட்சியானது. நம்மை நாமே ஆள்கிறோம். இந்த மாற்றம் ஒரே இரவிலா நடந்து முடிந்தது? அதன் பின்னணியில் எவ்வளவு முயற்சி, எவ்வளவு உழைப்பு, எத்தனை போராட்டம். I believe non-cooperation with evil is a duty and that British rule of India is evil. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற உயர்ந்த சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விதைத்தவர் ஐயன் திருவள்ளுவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவர் தமிழர். யாரவர் சொல்ல முடியுமா நம்மால்? கீழடி, கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் இவை நம் முன்னோர் கட்டமைத்த நாகரிகத்தின் உச்சம். வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சமுதாயம் என நமது சாதனைகள் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஒரு தியாக வரலாறு இருக்கிறது. பாடப்புத்தகத்தின் பக்கங்களில் இவை எல்லாவற்றையும் பொதித்து வைத்து போதித்து விட முடியுமா? கல்வி என்பது பாடசாலையுடன் முடிந்து விடுவதில்லை. அது அங்கிருந்துதான் தொடங்குகிறது. பாடத்திட்டத்திற்கு அப்பால் உள்ள இவற்றையெல்லாம் பேச ஒரு மேடை தேவைப்படுகிறது. அந்த மேடை இந்த மேடை. நமது தமிழ் மாணவர்களை சாதனை மாணவர்களாக்க விரும்பும் நமது அரசின் மற்றும் ஒரு முயற்சி இது. இந்த வரலாறு, பண்பாடு, மரபு, பாரம்பரியம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதால் என்ன பயன் கிடைத்துவிடப் போகிறது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றார் ஐயன் வள்ளுவர். எதையும் ஏன் என்று கேட்கச் சொன்னார் கிரேக்க மேதை சாக்ரட்டிஸ். உன் அறிவு பெரிது, அதை சிந்தி என்றார் பகுத்தறிவு தந்தை பெரியார். கேளுங்கள், தேடுங்கள், அறிவை பெருக்குங்கள், அவை உங்களை ஆளுமையாக்கும். இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இங்கே அமர்ந்திருக்கும் உங்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு. இன்று உங்களை சந்திக்கும் மகத்தான மனிதர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்கும் உரையால் உங்களை நிறைப்பார்கள்.
நேற்றை பற்றிய வரலாறும் இன்றைய யதார்த்தமும் நாளையை பற்றிய கனவும் கைகோக்கும் நிகழ்வு இது. நாளைய உலகுக்கு அவசியமானவற்றை இன்றே உங்களுக்கு வழங்கும் மேடை இது. கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம் எல்லோருக்கும் கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகளில் ஒன்று சமூக நீதி. எது சமூக நீதி? நீயும் நானும் ஒன்று, இருவரிடையே ஏற்றத்தாழ்வில்லை, இருவரும் சரிசமம், எனக்கு கிடைப்பது உனக்கும் கிடைக்கும், நம் இருவருக்கும் சம வாய்ப்பு உண்டு என்னும் நிலையே சமூக நீதி. மொழியையும் பண்பாட்டையும் பேணி சமூக நீதிக்கான வேட்கையுடன் சமூக நலம் சார்ந்து செயல்பட்டு பொருளாதார மேம்பாடு காணும் ஒரு சமூகமே உன்னதமான சமூகமாகும். அப்படி ஒரு சமூக உருவாக்கமே தமிழர்களின் மாபெரும் கனவு. அந்த மாபெரும் தமிழ் கனவை உருவாக்க நீங்கள் எவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் அள்ளித்தரும் நிகழ்ச்சி இது. சாமானியருக்கும் சாதனையாளருக்கும் சிறிய வேறுபாடே உண்டு. வாய்ப்புகளை தவற விடுபவர் சாமானியர், வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்துபவர் சாதனையாளர். இந்த நிகழ்ச்சி உங்களை சாதனையை நோக்கி நகர்த்தும் ஒரு முயற்சி. அடுத்த 2 மணி நேரம் உங்கள் வாழ்வில் முக்கியமானவை. உங்கள் செவிகளை கூர்தீட்டிக் கொள்ளுங்கள், உற்சாகமாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய பொறி உங்களுக்கு இங்கே கிடைக்கலாம். அது உங்களை சாதனையாளராக மாற்றும். இனியும் நீங்கள் சாமானியர் அல்ல, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்களை சாதிக்க தூண்டும் தருணம் இது. மாபெரும் தமிழ் கனவு. உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் சிறப்பு செய்வார். வழக்கறிஞர் ஆ. அருள்மொழி அம்மாவிற்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சிறப்பு செய்வார். செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேதாச்சலம் கல்லூரியின் முதல்வரும் செங்கல்பட்டு மாவட்ட மாபெரும் தமிழ் கனவு பொறுப்பாளருமான பேராசிரியர் சண்முகவல்லி அவர்களுக்கு ஆனந்த் உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் சிறப்பு செய்வார். எந்த ஒரு செயல்பாடும் நோக்கமில்லாமல் செயல்படுவதில்லை. தமிழ்நாடு அரசின் மாபெரும் தமிழ் கனவு என்னும் திட்டத்திற்கும் ஒரு நோக்கம் உள்ளது. அந்த திட்டத்திற்கான நோக்கத்தை பற்றி எடுத்துரைக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமதி டி. ஸ்னேகா ஐஏஎஸ் அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முக்கியமாக நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் வழக்கறிஞர் அருள்மொழி மேடம் அவர்களுக்கும், இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சிபல் சார் அவர்களையும், ப்ரொஃபஸர் ஃப்ரம் ஆர்வி காலேஜ் அவர்களையும் மற்றும் சீனியர் ஆஃபீஸர்ஸும் வந்திருக்கீங்க இங்கே, அவங்களுக்கும் இனிய காலை வணக்கம். மிக மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராமை எதுக்காக எங்களை கூப்பிட்ருக்காங்க, நாம் என்ன பண்ணோம், இதில் 4 பேர் வந்துட்டு பேச போகிறாங்க. இன்ஃபேக்ட் 4 பேர் கூட கிடையாது, 3 பேர் தான் பேச போகிறாங்க. ஐ திங்க் இல்லையா, 3 பேர், 2 பேரா, நானும் நீங்களும் தானா, 2 பேர் தான் பேச போகிறாங்க. என்ன தான் பேச போகிறாங்க, நம்மளை எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்காங்க, அதை விட ஒரு கிளாஸ்லேயே இருந்திருக்கலாமே. டீச்சர்ஸ் வந்து மேபி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி கொஞ்சம் ஸ்க்ரோலிங் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக மெசேஜிங்கும் பண்ணியிருக்கலாம், இல்லை நிம்மதியாக மேபி சம் அசைன்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலான்னு கூட யோசிச்சுருந்துருக்கலாம். பட் பொதுவாக நீங்கள் உங்களுடைய யூஷுவல் டைம்லைன் பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேயோ இல்லை உங்களுடைய யூடியூப்பில் இருக்கிற
ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபீடோ இல்லை ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் ஆப்ஸ் நீங்கள் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு அதில் நீங்கள் ஃபீட் பார்த்தாலுமே நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஓப்பன் பண்ணிட்டாலே அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள் அதை பற்றியே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் வரும். அதே சப்ஜெக்ட் பற்றினா ஒரு பாசிட்டிவ் விஷயம் வரவே வராது. இப்போ யாராவது எடுத்து சொல்லணும் இல்லைங்களா உங்ககிட்ட சில பாசிட்டிவ் விஷயங்களும் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, நடந்துச்சு, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் இல்லை, அதில் குறிப்பாக தமிழ்நாடு பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் தமிழோடைய ட்ரெடிஷன் பற்றியும் சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இது. அண்ட் அது பற்றியும் யோசிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி தராங்க. இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் சொல்ல சொல்ல ஐ எம் ஷுர் யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ் இன் யுவர் மைண்ட். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி இன்சிஸ்ட் தட் யூ ஆஸ்க் கொஷின்ஸ். நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன் மேடம் எப்படி சொல்கிறீங்க, ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இல்லை ஃப்யூச்சரில் யூஆர் சேயிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் ஸோ கிரேட் பட் இன்றைக்கி இப்படி நடந்துகிட்ருக்கு. ஆல் ஆஃப் தோஸ் ரிபெல்லஸ் கொஷின்ஸ் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வரும். கொஞ்சம் கரியர்லலாம் போன பிறகு வி டோன்ட் ஆஸ்க் டூ மெனி கொஷின்ஸ். ஸோ அந்த கேள்விகளை கேளுங்க, இன்டராக்ட் பண்ணுங்கள். மோர் தென் லிஸனிங், ஆஸ்கிங் கொஷின்ஸ் அண்ட் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நான் பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கேருந்து வராங்க பொதுவான்ட்டு. அவர் சொன்னார் மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேருந்து தான் வராங்கன்னு. உங்களில் யாராவது தமிழ்நாடு இல்லாமல் இருந்தீங்கன்னா நானும் உங்களில் ஒருத்தவங்க மாதிரி யூ கேன் பொட்டென்ஷியலி கன்சிடர். பட் இங்கே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமாவே ஐ ஹவ் ஸ்டார்டட் கன்சிடரிங் மை செல்ஃப் as ஃபுல்லி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு வெல்கமிங் நேச்சர் ஆஃப் வெளியில் இருக்கிறவங்க நம்மளுடைய மொழியை கற்றுக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளுடைய கல்ச்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாவே ஒரு வெல்கமிங்காக இருக்கிற ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டி, ஒரு கல்ச்சர் அது எப்போவுமே நம்ம கடைப்பிடிக்கணும். பிடிச்சிட்டு தான் இருக்கோம். அண்ட் வி ஷுட் கண்டினியூ டூயிங் இட். அதனுடைய ஒரு செலிப்ரேஷன் கூட இந்த மாபெரும் தமிழ் கனவு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஆல்சோ வாண்டட் டு சே நாட் பார்ட் ஆஃப் தமிழ் கனவு. உங்களை எல்லாருமே இங்கே உட்காந்தப்போ பார்த்துட்டு இருந்த நிறைய ப்ரொஃபஸர்ஸ் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே மொபைல் பார்க்காம உட்காந்துருக்கீங்களா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் உட்காடுறீங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது யூஸ்வலி சார் ஸ்கூல்ஸில் தான் பண்ணுவாங்க. காலேஜில் நீங்கள் கொஞ்சம் விட்டுடலாம். அவங்க காலேஜஸில் 18 கடந்துட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அது பல மடங்கு அவங்களுடைய மனசில் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தான் பாதிப்புன்னு அவங்களுக்கே தெரியும். அது கண்டிப்பாக இருக்குது அவங்களுக்கு. அந்த ஒரு ட்ரஸ்ட் மாடலில் போகிறது நமக்கு ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஓகே நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களே நம்மளும் அப்படியே தானே பிஹேவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் வரும். அண்ட் ஐ ஹோப் தட் நான் சொல்கிறத வச்சு நீ ப்ளீஸ் லிவ் அப் டு இட். நீங்கள் சொன்னீங்க அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம வைக்கல, அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் வார்த்தையை காப்பாற்றுங்க. With this, I would like to leave. Have a good மாபெரும் தமிழ் கனவு ப்ரோக்ராம். நல்லா இன்ட்ராக்டிவாக வைங்க. தேங்க்யூ. தமிழின் பெருமையையும் எதிர்கால பாதையையும் வெளிப்படுத்தும் சிறப்பு சொற்பொழிவு காற்ற வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை தமிழ்நாடு தொழில்துறை பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு மேலே மேடை போட்டால் தான் என்ன கடைசியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இதை கேட்டு வாங்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டால் என்ன ஆகும்னா நானும் இதுவும் ஒரே சமமாக இருப்போம். என் தலை மட்டும் உங்களுக்கு குருவி மாதிரி தெரியும். நம்ம பேசுகிறது சரியாக கேட்காது. அப்போது
நாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தடை இருக்குதோ அதை நம்ம தான் மாற்றணும், உடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கறது தான், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் திராவிட மாடல்ன்றது, வேறு எதுவுமே இல்லை. திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா, எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஏதோ மூளையில் இருக்குது, பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, அதை இங்கே சொல்கிறதுக்கு மைக் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இந்த முகமும் இந்த மைக்கும் எட்டணும்ல, அதுக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. இதுதான் சமூகத்தில் எல்லாருக்கும், உங்களுக்கு அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, முன்னுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் அது கிட்ட வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உந்துதல், ஒரு குஷன், ஒரு ஸ்ப்ரிங்கு நமக்கு தேவைப்படுது. அதை கொடுக்கறது தான் திராவிட மாடல்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசு, உயர்கல்வித்துறை, அரசு நிர்வாகத்துறை, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், அவங்க கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் எல்லாம் இந்த அரங்கம் உண்மையிலே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளவு பேர் ஒரே இடத்துல இவ்வளோ அருமையாக அமர்த்தி வைக்கிறதுக்கு உண்டான வசதியோடு இருக்குது. ஏன்னா இந்த கல்லூரி, நான் உள்ளே வரும் பொழுது இந்த கல்லூரி நிறுவனருடைய புகைப்படத்தை பார்த்தேன். அது நான் கல்லூரியில் படிக்கும்போது இருந்து பார்த்து பழகிய ஒரு உருவம். பார்த்தா ஒரு கிராமத்து விவசாயி சட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருப்பார். எங்களுக்கு அந்த காலத்தில் நம்ப முடியாது, இவர் ஒரு காலேஜை நிறுவனாரா, அப்படி தான் இருக்கும் அவர் தோற்றத்தை பார்த்தா. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே எந்த போட்டிகள் நடந்தாலும் அந்த போட்டிக்கு வருகிற போட்டியாளர்களில் கலசலிங்கம் கலை அறிவியல் கல்லூரி, அது திருநெல்வேலி பக்கமா அப்படின்னு ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. அப்புறமா தான் தெரியும் இந்த பெரியவர் தான் அந்த கல்லூரியை நிறுவிய கல்வியாளர் அப்படின்னு. அப்படி ஒரு தனி மனிதருடைய கனவு அங்கேருந்து தாமிரபரணி கரையிலிருந்து சென்னையில் இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறியிருக்கு. அந்த நிறுவனத்தில் இந்த மாபெரும் தமிழ் கனவு, ஒரு தனி மனிதரின் கனவு இவ்வளவு பெரிய நிறுவனமாகுதுன்னா, ஒரு மாபெரும் தமிழ் கனவு எவ்வளவு பெரிய விளைவுகளை கொடுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இடம். அதுக்காக அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே 2 முக்கியமான காரணிகள் வேணும். ஒன்று, பேசுகிறவங்கள கேட்குறவங்களுக்கு பிடிக்கணும், கேட்குறவங்கள பார்த்தா பேசலான்னு ஒரு ஆசை வரணும். இது 2க்குமே இருக்கிற சவால் இருக்குது பாருங்க. பல பேருக்கு ஆளுகளை பார்த்த உடனே இவங்கெல்லாம் பேசி இப்படி பல ஜாடையில் எப்போ கிளம்பலாம், எப்படி கிளம்பலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கும் பல டீவியேஷன் இருக்கும். நான் இல்லைன்னு, நீங்கள் இப்போ ஒரு 10 நிமிடம் பேசுனா நான் கூட இப்படி பார்ப்பேன். அது நம்மளை அறியாமல் ஒரு அனிச்சை செயல் மாதிரி நம்மளை ஆட்டி வைக்க நமக்கு தெரியும், நம்ம நேரத்தை அது வீணாக்குதுன்னு. ஆனாலும் அப்படியே தூக்கம் வருது, கை இப்படியே போகுது, கடைசியாக யாருக்கோ ஏதோ மெசேஜ் போட்டிருப்போம் போல இருக்குது, டப்புன்னு ஃபோன் கீழே விழும்போது தான் ஐயோ அப்படின்னு பெரியவங்களே முழிச்சுக்கிறாங்க இல்லையா? இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறோமா? இந்த போட்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே கூடி இருக்கிற இந்த உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு இணைப்பில் அவங்க பேசினதை கேட்ட பிறகு, அவங்கள பார்த்த பிறகு, உங்களில் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர், ஒரு ரோல் மாடலாக நம்முடைய கலெக்டர் ஸ்னேகா அவர்கள் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக
ஏன்னா நம்ம சினிமாவில் வர்ற இளம் கலெக்டர்களெல்லாம் எப்படி பார்க்குறோம்? அவங்க வந்து ஒரு பெரிய கண்ணாடி, ஒரு காலர் ப்ளவுஸு, அது இது வரைக்கும் கை வச்சு போட்டால் கலெக்டர், அப்படி தானே? அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. உங்களை மாதிரியே சிம்பிளாக ஒரு சுடிதார், நல்ல அழகாக பெரியார் சொன்ன மாதிரி எதுக்கு இவ்வளோ கூந்தலை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, வசதியாக கிராப் வெட்டுங்க, அது சுதந்திரமாக செயல்படுற ஒரு கிராப். எவ்வளோ எளிமையான ஒரு பேச்சு. இந்த சிம்பிளிசிட்டி, எளிமை கொடுக்குற வலிமை இருக்குது பார்த்தீங்களா? எவனும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நான் உயரமா, நான் சிகப்பா, நான் கருப்பா, நான் குள்ளமா, நான் குண்டா, நான் ஒல்லியா, இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா நம்மளால் தைரியமாக கன்ஸ்ட்ரக்டிவாக திட்டமிட முடியுமா? எங்கே போகணுன்னாலும் ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோமா, மோசமாக இல்லையா? சில சமயம் நான் வந்து பொருந்தாத வண்ணங்களில் உடை அணியறது பழக்கம். அப்போ வந்து என் மகள் சொல்லுவாங்க, அம்மா அப்படி, ஏம்மா அப்படின்னா, இது புடவை, இது ப்ளவுஸ், என்னம்மா காம்பினேஷன்? வேறு புடவைக்கு ப்ளவுஸ் போட்டிருக்கோமா, அதில் ஒரு கலர் இருக்குதா, அத்தோடு விடு, அதுக்கு மேலே ஏன் பார்க்குறேன்னா, அம்மா நீங்கள் போகிறீங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்க வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் யோசிச்சா அவ்வளோதான். அது அந்த ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்கு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வேணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? அது 500 ரூபாயிலையும் கிடைக்கும், 1000 ரூபாயிலையும் கிடைக்கும், 50,000த்துலேயும் கிடைக்கும். நான் 50,000த்தில் போனாதான் எனக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிற போலி எண்ணங்களையெல்லாம் உடைத்து, கல்விதான் அழகு, அறிவுதான் ஆயுதம், துணிவுதான் வலிமை என்பதற்கு இலக்கணமாக இருக்கிற நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாராட்டு வாழ்த்து சொல்லுவோம். அவங்க வரும்பொழுதே சொன்னாங்க, நிறைய இன்னைக்கு வேலைகள் இருக்குது, அதனால் நான் தொடங்கி வச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு. ஆகையினால அவர்களுடைய பணியை பார்ப்பதற்கு நாம் அவங்கள அனுப்பிட்டு நம்ம கொஞ்சம் பேசலாமா? அவங்க இந்த வழியாக போயிடுறாங்க. உட்காரலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள்னா பெண்களையும் குறிக்கும். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு தவறான சொல் புழக்கம் இருக்குது. இங்கே வந்து நம்முடைய ஆர்வி கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய கல்லூரி வந்து கலை அறிவியல் கல்லூரி. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க ஒருங்கிணைப்பாளர். இங்கே அதுபோல் முனைவர் சீமான் அம்பலம் இவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காகவே இவ்வளவு பாடுபடுறாங்க. இப்படி இங்கே கூடியிருக்கிற நீங்கள் கலை அறிவியல் கல்லூரியிலேருந்து வரலன்னு நினைக்கிறேன். யாராவது இருக்காங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி. மற்றவங்கெல்லாம் வந்து தொழில்நுட்ப கல்லூரி அதிலிருந்து வந்திருக்கீங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, தொழில்நுட்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நானும் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான், இலக்கிய மாணவர் தான். ஏதாவது கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி எல்லாம் ஃபோனில் சொல்லுவாங்க, என்னை விட சின்னவங்க ஜூனியர்ஸ், அப்பா இந்த மெயில் எப்படிப்பா அனுப்புறது, மேடம் இதை ஓப்பன் பண்ணுங்க, இங்கே போங்க, அந்த கார்னருக்கு போங்க, இதை அழுத்துங்க, எல்லாம் சரி. திடீர்னு அது ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது.
பா இப்படி கேட்குதுப்பா, ஆமாம் மேடம் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருவிகளை கையால் கற்றுக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அந்த கொஞ்சம் தெரிஞ்ச உடனேயே எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துருச்சு, எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை. அது ரொம்ப ஆச்சரியம். ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஒரு ஃபைலை அனுப்புறது, இன்னும் எடிட்டிங்கெல்லாம் தெரியாது எனக்கு. இருந்தாலும் அதை போட்டு இதில் காப்பி பண்ணதில் ஒரு கரெக்ஷனை போட்டு அதை அப்படியே அனுப்பி, அம்மா நீ தயவுசெய்து கொஞ்சம் அலைன் பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு நிமிடத்தில் செஞ்சிடுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிள்ளைங்க எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து மார்ச் மாதம் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அப்பப்போ எங்கெங்கே போனேன்லாம் சொல்லுவேன். எதுக்குன்னு நீங்கள் கேட்கணும். நான் இப்போ ஆஸ்திரேலியா போனேன், உங்களுக்கு ஏன் தெரியணும்? அப்புறமா சொல்கிறேன். நான் வந்து ஒரு வழக்கறிஞர், கேஸ் நடத்தணும். இப்போவும் இங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் நேராக உயர்நீதிமன்றத்துக்கு போயிடுவேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, நான் மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே கேஸ் நடத்துவேன். ஒரு வேளை நடத்த முடியாமல் போச்சுன்னா, போக முடியல, டிராஃபிக் ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்யலாம்? முதல்லலாம் அப்படியே பதறி போயிடுவோம். ஐயோ என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்கிறது, அவங்க கேஸ் என்ன ஆகும், அப்படி கவலைப்படுவோம். ஆனால் விடுமுறையே இல்லாத மார்ச் மாதத்தில் நான் வந்து 15 நாள் ஒர்க்கிங் டேஸில் ஆஸ்திரேலியா போகிறேன். அப்போ ஒரு 2 வழக்கு முக்கியமாக நான் நடத்தி தான் ஆகணும், பதிலே சொல்ல முடியாது, ஃபீஸ் வாங்குகிறோம்ல. அப்புறம் நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா ஒத்துக்குவாங்களா? என்னடா பண்ணுறது அப்படின்ன உடனே அப்போ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்ன மேடம் இதை போய் கவலைப்படுறீங்க, நீங்கள் தான் ஆன்லைனில் அப்பியர் ஆகலாமே அப்படின்றாங்க. ஓ ஆமாம் இல்லை, யூனிஃபார்மை எடுத்து அதையும் பெட்டியில் வச்சுக்கிட்டு ஆன்லைனில் இணையிற வசதியோடு போயிட்டேன். சரியாக அங்கே நான் இருந்த இடத்துல இரவு 7 மணின்னா நமக்கு 2 மணி. 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனியாக ஒரு அறையில் உட்காந்து யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சிஸ்டத்தில் உட்காந்து ஆன்லைனில் இணைஞ்சு என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன். அப்போ என்னோட வந்திருந்த ஒரு மூத்த தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், அவருக்கு இப்போ 92 வயசு. அவரும் வந்திருக்கார் அந்த பயணத்துக்கு. அப்போ வெளியில் வந்த உடனே பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 2 நிமிடம் நான் தாமதம். என்னம்மா லேட்டு அப்படின்னாங்க. ஐயா இந்த மாதிரி நான் ஆன்லைனில் வழக்கு நடத்திட்டு வர்றேன். அவருக்கு 92 வயசு இல்லையா? ஒரு நிமிடம் அப்படியே, என்ன வழக்கு நடத்துனீங்களா இங்கே இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அந்த சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் ஓடும் பாருங்கள், அப்படி ஒரு 2 நிமிடம் இப்படியே பார்க்குறாரு. அப்போ அவர் மனசில் என்னெல்லாம் ஓடுதுன்னா, அவங்க வளர்ந்த கரண்ட் இல்லாத காலம், வீட்டில் பாத்ரூம் இல்லாத காலம், பாத்ரூம்னா என்ன குளிக்கிற ரூமே, அப்புறம் டாய்லெட் இல்லாத காலம், அப்புறம் பல வீடுகளுக்கு ஒரு டாய்லெட் வந்தது, இதிலேருந்து நம்ம ஹைஜீன் வசதிக்கு மாறினது, வீட்டுக்கு பல்ப், ஒரு தெருவில் ஒரு வீட்டுக்கு தான் கரண்ட் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வீட்டில் திருவிழா விழா நடந்தால் அந்த வீட்டில் இருந்து ஒயர் இழுத்துக்கிட்டு வந்து ஒரு பல்பு போடுவாங்க. ஒரே ஒரு வீட்டில் டிவி இருக்கும். அப்பா உலகத்திலேயே அவங்க தான் பணக்காரங்க, பயங்கர பணக்காரங்க. அவங்க வீட்டில் போய் டிவி பார்க்கறதுக்காகவே எது 2 நாள், வெள்ளிக்கிழமை இரவு ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு திரைப்படம். அது திரைப்படம் நம்ம பார்க்கவே முடியாத படமாக இருக்கும். இருந்தாலும் அந்த டிவியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்காகவே அந்த வீட்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ நம்மக்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, அப்போ பேசாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது.
ஏன் அவங்க வீட்டில் தானே டிவி பார்த்தாகணும். இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்குவாங்க. போய் அப்படி டிவி பார்த்தவங்க இருக்கீங்களா சார்? இங்கே இருக்காங்க. போய் அந்த வீட்டில் தான் ஒரு டிவி இருக்கும், பார்ப்போம். அதுக்கு கூட்டம் வேறு. அவங்க அப்படியே கெத்தாக நம்மளை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு டிவி வந்து அந்த டிவியில் நொயின்னு எப்போ பார்த்தாலும் தூர்தர்ஷன் தான் இருக்கும். அதை மட்டுமே பார்ப்போம். அதில் யாராவது தலைவர்கள் இறந்துட்டா ஒரு வாரத்துக்கு துக்கம், வெறும் வயலினாக வாசிப்பாங்க. டிவியை போட்டாலே வயலினாக இருக்கும். அப்புறம் பார்த்தா சேட்டலைட் சேனல் வந்தது, கேபிள் வந்தது. இப்போ பார்த்தா பிறந்த குழந்தை 3 மாதம் கூட இல்லைங்க, எந்த சேனல் போட்டால் மாறுதுன்னு அதுக்கு தெரியுது. விட்டால் ரிமோட் எடுத்து ஏஐயில் ஒரு குழந்தை வந்து பேசுதே இப்போ, ஆமாங்க எங்கள் அம்மா சாப்பாடே கொடுக்கல அப்படின்னு. அந்த குழந்தைகிட்ட விட்டா இது என்ன இந்த சேனல், இங்கிலீஷ் சேனல் போடு அப்படின்னு சொல்லும் போல இருக்கு. கார்ட்டூன் சேனல் வந்தது. இப்போ அதை விட அதிகம். இதெல்லாம் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னைக்கு வந்து ஒரு சேலத்தில் பிறந்த ஒரு தமிழாசிரியரோட பொண்ணு, ஒன்றும் பெரிய வசதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு தமிழாசிரியர். நான் வந்து அரசு பள்ளியில் +2 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த ஆள், தமிழ் மீடியம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன், அதுவும் அரசு கலைக்கல்லூரி சேலம். அதுக்கப்புறம் பிஎல் படித்ததும் அரசு கல்லூரி தான். நான் வந்து கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கான ஒரு ப்ராடக்ட், நான் அம்பாசிடர் மாதிரி. எங்களுக்கு எல்கேஜியெல்லாம் கிடையாது. 1ஆவதுல இருந்து கல்லூரி முடிக்கிற வரைக்கும் அரசு கல்வி தான். அப்படி தான் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு நடத்துறது பெருசு. அதை விட அந்த எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வழக்கு நடத்துகிறேன்னு சொன்னால் இதற்கு காரணம் என்ன? இதுக்கு பேர் வந்து அறிவு வளர்ச்சி, தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி. இது தமிழ்நாட்டில் இப்படி சாத்தியமாயிருக்கு. எப்படி நடந்திருக்கு? எவ்வளோ ஆச்சரியம்! இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளில் நீங்கள் ஏதாவது பழைய செய்தி தேடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் தேடி பாருங்களேன். 1964-65 இருந்தது. அரிசி பஞ்சத்தினால ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அரிசி எடுத்துட்டு போக முடியாது. ரயிலில் 5 கிலோ அரிசியை ஒரு பையில் போட்டு கொடுப்பாங்க. எடுத்துட்டு போனால் வழியில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிருவாரு. ஏன்? அரிசி கடத்துறீங்களா? அந்த அளவுக்கு அரிசி பஞ்சம் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்புறம் விவசாயிகள் சாவு, பட்டினி சாவு, வறுமை, இதுவும் இருந்திருக்கு. அப்போது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொன்னால், வயலில் இருக்க எலியை பிடிச்சி எலியை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. எங்கே? நம்ம தமிழ்நாட்டில். எலிக்கறி சாப்பிட்டு பசியை தீர்த்து கொண்டவர்கள். டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது வேற, அது அவங்க சாய்ஸு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதுலையே நம்ம பார்த்தா பகீருங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றவங்க யார்? எந்த நாடு? ஏதோ என்னமோ கருமுருன்னு போட்டு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சியாம். கரப்பாம்பூச்சியை எண்ணெயில் போட்டு வறுத்து மொறுன்னு வறுத்து அப்படியே உப்பு, மிளகுத்தூள், சால்ட், பெப்பர் போட்டு ஒரு குலுக்குனா அதை போட்டு அப்படி சிப்ஸ் மாதிரி அப்பளம் மாதிரி நொறுக்கி சாப்பிட்றாங்க. தவளை, உடும்பு, பாம்பு, குரங்கு கறி, ஒன்றும் மிச்சம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தா உலகத்தையே அவங்க தான் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உணவு. அது மாதிரி இங்கேயும் கூட எந்த கறி, எலியெல்லாம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் பட்டினியால், வறுமையால் இது சாப்பிடாட்டி செத்து போயிடுவோங்கிறதுக்காக ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமையில் இந்த நாடு இருந்திருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருந்தது. அப்படி இருந்து
1967க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி இன்னைக்கு யாராவது சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்தாங்க குடும்பமாக, இந்த ஊரே பட்னியாக கிடக்குது, அப்படி எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா? இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா விவசாய புரட்சி, அக்ரிகல்ச்சர் துறையில் ஏற்பட்ட மாற்றம். நல்ல அரிசி இப்போ நீங்கள் ஆர்கானிக் வருதா? ஆர்கானிக் நல்லது, ஆனால் முதல்ல ஆர்கானிக்கில் தானே இருந்தோம். அப்போ எப்படி பட்டினி சாவு வந்துச்சுன்னா, ஆர்கானிக்கலாக விளைவது எல்லாருக்கும் போதாது, பத்துமா? ஏன் ஆர்கானிக் விலை அதிகமாக இருக்குது? அது கொஞ்சம் தான் கிடைக்குது, அப்போ அதுக்கு விலை அதிகம். மக்கள் தொகை அதிகமாயிருச்சே, அது எப்படி பத்தாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? அதிகமாக விளையணும். அதிகமாக விளையணும்னா தொழில்நுட்பம் வரணும். அப்போ அதில் சைடு எஃபெக்ட் வருதா? ஆமாம், எல்லா வளர்ச்சிக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ ஃபோனு நல்லது தான்ப்பா, ஃபோன் கெட்டதா? அதில் எவ்வளோ இருக்குது அவங்கவுங்களுக்கு பாருங்கள். எவ்வளோ தேடுறோம் நாங்கள், லைப்ரரியாக போய் தேடி எழுதிக்கிட்டு வர்றத இது பார்த்தா ஒரு செகண்டில் இந்தான்னு கொடுக்குதில்ல? தெரியாமல் ஒரு நாள் இது என்னென்ன சென்சார் பண்ணுதுங்கிறீங்க, என்னென்னமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒருத்தரோட சீப்பு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மர சீப்பு நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படியா? அப்படி கொஞ்சம் ஏதோ சும்மா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஃபோனில் அமேசானில் சீப்பு விளம்பரம் வருது. எனக்கு நம்ப முடியல, இது நிஜமாக நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு அனுப்புதா இல்லை அதுவாக அனுப்புதா? திடீர்னு ஏன் எனக்கு சீப்பு விளம்பரம் வரணும்? அடுத்தது, தெரிஞ்சவங்களோட குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இது எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களோட குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அப்போ கேட்குறாங்க, இந்த ஸ்கூல் ஓகேவா, அந்த ஸ்கூல் ஓகேவா, அது பரவாயில்லையா? இப்படி பள்ளிக்கூடத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு மாலையில் எனக்கு இமெயில் வருது, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை விற்க போகிறாங்க, வாங்கிக்கிறீங்களான்னு. ஓ, இத்தனை ஸ்கூலை பார்த்தா அதுக்கு என்ன நினச்சிருச்சு, இந்த அம்மா ஏதோ ஸ்கூலாக வாங்குகிற ஆள் போல இருக்குது. ஆனால் ஏதோ அதுக்கு புரியுது, சர்வைலன்ஸில் தான் இருக்கும். இந்த சர்வைலன்ஸ் அதனுடைய சைடு எஃபெக்ட். ஆனால் அதனுடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் என்ன? இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்ப அறிவு. அப்படி விவசாய துறையில் ஏற்பட்ட புரட்சியும் மாற்றமும் தான் மக்கள் பட்டினியால் சாகாமல் தடுத்தது. அடுத்தது வேலை வாய்ப்பு. அப்போ தமிழ்நாட்டில் வேலைக்கு வரணும்னா கவர்மெண்ட் வேலை மட்டும், ஒரு சில தொழிற்சாலைகள் இருக்கும். ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிற தொழிற்சாலை எல்லா ஊர்லேயும் இருக்குது. எல்லா ஊர்லேயும் தொழிற்சாலைகள். நீங்கள் வெறும் அரசு வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்தது. அப்போ கூட இவ்வளோ பேர் படிக்க வந்தோமா? அப்போ படிக்க வந்தோம், கிராஜுவலாக வந்தோம். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, இதில் அதிகமானவங்க எந்த பாடம் படிக்கிறீங்க? அது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அதிகமானவர்கள் தேர்ந்தெடுக்கிற துறை எது? தைரியமாக சொல்லுங்க, எழுந்து சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, அதிகமானவங்க தேர்ந்தெடுக்கிற துறை எது? நீங்கள் தம்பி, நீங்கள் கூட சொல்லலாம். ஓ, இவங்க என்னடா லேடிஸை பார்த்தே பேசுகிறாங்க, நம்மளுக்கு இல்லை போல இருக்குன்னு நினச்சிடாதீங்க, தாராளமாக சொல்லுங்கள். என்னப்பா? என்ஜினியரிங்கில் என்ன சப்ஜெக்ட்? என்னம்மா சொல்லுங்க, எழுந்து சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அப்புறம் ஒருத்தர் எழுந்து சொல்லுப்பா.
எழுந்து சொல்லுங்க, பரவாயில்ல. தப்பா இருந்தா கூட என்ன, இப்போ ஏஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் எப்போ வளர்ந்துச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் யாராவது ஒரு நல்ல பதில் சொன்னீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சார்ந்தது, ஏஐ கூட அப்புறம், ஏஐ இப்போ தானே. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த ஆண்டு அல்லது எந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் வளர்ந்தது, அதை சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் சொன்னா கூட சரி, நான் ஒரு நல்ல பரிசு கொடுக்குறேன். வாங்க 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 வாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸா? இதே கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, சிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஷேக் அல் ஷனஃபா பேகம். அவங்க முதல்ல இப்படி தைரியமாக சொன்னதுக்காக அவங்களுக்கு கைத்தட்டுங்க. அவங்க சொன்னது குறிப்பாக இல்லைனாலும் 2000க்கு அப்புறம் இன் 2000s அப்படின்னு சொன்னாங்க. அது சரியான விடை. அதுக்காக அவங்கள பாராட்டி அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருந்த எப்போ இருந்து அது வந்ததோ அதை உருவாக்கிய நம்முடைய மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றி இவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் உள்ளடக்கிய தெற்கிலிருந்து ஒரு சூரியன்கிற புத்தகத்தை அவங்களுக்கு நான் பரிசளிக்கிறேன். அந்த புத்தகத்தை நல்லா படிங்க. இந்த சொல்கிற தகவல் தொழில்நுட்ப வரலாறு அதில் இருக்குது. அதனால் வாழ்த்துக்கள்மா. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அவங்க சொன்னதுக்கான ஆதாரம் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப பேச வேணான்னு நினைக்கிறேன். 2 செய்தி தான். ஒன்று, அந்த 2000 தொடங்கிய வளர்ச்சி, அடுத்தது இப்போ ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, 3வது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. இந்த 3 தான் நம்ம பேச போகிறோம். முதலாவது, அவங்க சொன்னதுக்கு என்ன ஒரு ஆதாரம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி எல்லாம் இதுக்கான நிறுவனங்கள் என்ன, இந்த ஐடி சம்பந்தப்பட்டு தமிழ்நாட்டில் வந்த ஒரு பெரிய அமைப்பு எது, ப்ராஜெக்ட் எது? ஒரு பார்க்கு, முதல் பார்க்கு. அவங்க சொல்றீங்களா, நீங்களா சொல்றீங்களா? என்ன பார்க்கு? டைடல் பார்க். அப்புறம் இந்த டைடல் பார்க் அதுக்கு திட்டமிட்டு அதுக்கான முதலீடை கொடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு எப்போ அதை அறிவிச்சாங்கன்னா 2005 2006க்கான திட்டம். நீங்களாம் பிறந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பிறக்கிறதுக்கு நீங்களாம் 2K கிட்ஸா? அப்போ ஜென் இல்லை நேபாளத்தில் போட்டு கலக்குதுங்க. அவங்க 2005-06 ஒரு பன்முக சேவை, இது அவங்க அரசு மொழியில் சொல்கிறாங்க. அதுக்கான டைடல் பூங்கா இங்கே நிறுவ போகிறோம். இன்னொன்று பெரிய ஒரு சிப்காட், தொழிற்சாலைகளுக்கான ஒரு ஏரியா, இதை உருவாக்குறோம். அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. அது என்னென்ன அப்படின்னா, மிகப்பெரிய பன்னாட்டு மென்பொருள் உற்பத்தியாளர்களான நோக்கியாவா, ஃபாக்ஸ்கான், ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ், மோட்டோரோலா,
இவங்கெல்லாம் ஏற்கனவே தொழிற்சாலை அமைச்சிருக்காங்க. அதோட டெல் கம்ப்யூட்டர்ஸ், சாம்சங், ஆக்ஸ்போகாம், ஸ்பெல்மெக், செமிகண்டக்டர், சால்காம், ஃபெர்லோஸ், ஜாஃபில், வின்டெக், இந்த பேரெல்லாம் அன்னைக்கு தெரியாது, தொழில்நுட்பம் படித்தவங்களுக்கே தெரியாது. இது 2006ஆம் ஆண்டு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அப்போதான் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன பேர், மாபெரும் இந்த கல்லூரியை சேர்ந்த மகாலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் இயர். அவங்க வந்து பொது அறிவோடு அதை சொல்கிறாங்க. தமிழுடைய பழமையை எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போன்னா கீழடியில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் ஆதிச்சநல்லூர்னு ஒரு இடம் படிச்சிருக்கீங்களா? சரி, படிக்கலாம், நல்லது, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த தடவை தம்பிங்களா நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம இந்த தமிழ் கனவு பழமைக்கு போயிட்டோம்னா அங்கே நம்ம மொழி ரொம்ப பழமையானது. அதனால் அந்த மொழிக்கு என்ன சிறப்பு பேர்? இதுக்கு வந்து பெண்கள் பதில் சொல்ல வேண்டாம், ஆண்கள் சொல்லுங்க. நம்ம தமிழ் மொழிக்கு என்ன சிறப்பு பேர்? தமிழ் எந்த மாதிரி மொழி? செம்மொழி. தைரியமாக சொல்ல வேண்டியதானே? பாருங்கள், அப்பையும் பொண்ணுங்க சத்தமாக சொல்கிறாங்க, செம்மொழி. இந்த செம்மொழின்னு பெருமைப்படுறதுக்காக அதே முதல்வர் கலைஞர் என்ன செஞ்சார்னா, தமிழ் செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டு அதுக்கு ஒரு சிறப்பு செய்யணுங்கிறதுக்காக செம்மொழி பூங்கா அப்படின்னு அமைச்சாங்க. செம்மொழி பார்க் சென்னையில் இருக்குது. இந்த செம்மொழி பூங்கா உருவாக்கினப்போ தான் டைடல் பார்க்கும் உருவாச்சு. செம்மொழி பூங்கா பழமையை பேசும், டைடல் பார்க்கு புதுமையை பேசும், வளர்ச்சியை பேசும். இது ரெண்டையும் ஒரே சமயத்தில் பார்த்த மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள்லாம் அந்த கல்வியுடைய விளைவுகள், விளைச்சல்கள். அடுத்தது அது 2006. இப்போ 2026க்கு வரப்போகிறோம். இப்போ என்ன வளர்ந்துருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது தொழில்நுட்பத்துறையில் மட்டும். இதை தவிர ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து படித்த என்ஜினியர்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆண்கள் மட்டும் இல்லைப்பா, பெண்கள். ஆசையாக இருக்கு. அதாவது நம்ம கலெக்டரை பற்றி சொன்னேன் இல்லையா, பெரியார் இப்படி தான் சொன்னார், கிராப் வெட்டிக்கங்க, பேண்ட் ஷர்ட் போடுங்க, வசதியாக இருங்க, தைரியமாக இருங்க. பெண்களுக்கு பெரியார் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா யோசிங்க, நல்லா படிங்க, தைரியமாக இருங்க, யாராவது வாலாட்டினா 4 போடுங்க. அதுக்கு தைரியம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெண்களை வந்து தைரியம் இருந்தால் கூட இல்லாத மாதிரி நடிக்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இல்லாத மாதிரி, ஓ ஐயோ எனக்கு பயம்ப்பா அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்குது. அதனால் இந்த ஆக்டிங் ஏதாவது சொன்னால் அப்படி ஒரு எஸ் மாதிரி உடம்பு வளைய, வாமா இது வந்து சொல்லுங்க அப்படின்னா பாட வர்றாங்க, வாய் திறந்து பாட மாட்டாங்க. பேச வருவாங்க, நல்ல தைரியமாக பேசணும் அப்படின்னா இல்லை இல்லை, இப்போ அவ்வளோ படிப்பு அறிவெல்லாம் கிடைச்சி தைரியமாக இருக்கணும்ல. என்ன தம்பிங்களா, நீங்களாம் என்ஜினியர் ஆகி நல்ல எல்லா நாட்டுக்கும் போய் பாருங்க. நான் எதுக்கு இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போனதை சொன்னேன்னா, அங்கே வந்து பெண்கள் யாரும் பயப்படுறதே இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா, இரவு 11 மணி ஒரு பஸ் ஸ்டாண்டில் 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அந்த 2 பேரும் என்ன உடை போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட்ஸு, ஒரு வசதியாக ஒரு டிஷர்ட், அவ்வளோதான்.
அவங்க பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. அந்த ஊரில் ஒரு பயலும் வந்து அவள் எப்படி அப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா அதனால் நான் பார்த்தேன் அப்படின்லாம் பேசினா கழுத்தை பின்னாடி திருவிடுவாங்க, தெரியுமா? அங்கே வந்து ஆணையோ பெண்ணையோ நம்ம இப்படி உத்து கூட பார்க்கக்கூடாது. அங்கே பாட்டிங்கெல்லாம் நல்லா அழகாக மேக்கப் போட்டிருப்பாங்க. சின்ன வயசு பிள்ளைங்களாம் ஃப்ரீயாக தெரியுவாங்க. அவங்க தலையை ஏகப்பட்ட சாயம் அடித்து சீவி கொண்டை போட்டால் கூட சீவின மாதிரி இருக்குமா. அதனால் இப்படி இப்படி எடுத்து இப்படி ஒரு கிளிப்பை போட்டுக்கிட்டு அது வந்து அப்படியே இந்த குருவி ரெக்க மாதிரி 4 பக்கமும் இருக்கும் முடி. அவங்க வந்து ஒரு 20 வயசு தான் இருக்கும். அது பாட்டுக்கு போகும், மேக்கப்லாம் கவலைப்பட மாட்டாங்க. பாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70. அவங்க மேக்கப்பு, அவங்க உடை, அவங்க போட்டிருக்கிற அந்த முத்து மாலை, கால் நகம் வரைக்கும் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. வந்து ஒரு கடற்கரை பக்கமாக அங்கேயே அந்த காஃபி டே மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு டேபிளில் 4 பாட்டிங்க உட்காந்துக்கிட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பொழுது போக்குறாங்க. ஏன் இந்த பாட்டிங்க 10 மணி ஆகுது, வீட்டில் தேட மாட்டாங்களா? தாத்தா திட்ட மாட்டாரா? அப்படிலாம் கேட்டால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க. வாட், தாத்தா திட்டுவாரா? அப்படிதான் நம்மளை பார்க்குறாங்க. அப்புறமா தெரியுது அதில் 3 பாட்டிங்க தனியாக இருக்காங்க. ஃபேமிலி வேற எங்கேயோ இருக்குது, போர் அடிக்குதுன்னு வந்து தனியாக இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். அங்கே யாரும் பாத்தியாடி கிழவிக்கு கொழுப்ப வாழ போகிறாளாமா அப்படின்னு இங்கேருந்து இங்கே இழுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்படி கல்ச்சரும் கிடையாது. அந்த ஊரில் எங்கேயுமே உடை காரணமாக வயலன்ஸ் கிடையாது. அப்போ என்ன பொருள்? வயலன்ஸ் வந்து உடையால் நடக்கிறது இல்லை, நடக்கிறதுக்கு அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சு கடைசியாக அவங்க எவ்வளவு சாதிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம், கடைசியாக அந்த பொண்ணுங்களை பார்த்து குறு 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 குறுன்னு பார்த்தது யாருன்னா இந்தியாவிலேருந்து போன நாங்கள் 4 பேர் தான். அந்த ஊருக்காரங்க யாரும் கவலையே படலை. அப்புறம் நம்மளுக்கா மனசு தாங்காமல் இந்த பிள்ளைங்களை பார்த்தா நம்ம ஊர் மூஞ்சி மாதிரி இருக்குது, இப்படி உட்கார்ந்துருக்காங்களே, பயம் இல்லையா அப்படின்னு கிட்ட போய் கேட்டோம். அம்மா நீங்கள் தமிழ்நாடா? இந்தி. ஆமாம், நீங்களும் தமிழ்நாடா அப்படிங்குது. ஆமாம்மா, எங்கே இருக்கீங்க? நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். இவ்வளோ நேரம்? ஆமாம், நாங்கள் லைப்ரரிக்கு வந்தோம், லேபுக்கு வந்தோம், ரிசர்ச்சுக்காக முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். ஏம்மா தனியாக உட்காந்துருக்கீங்களே, பயமா இல்லை? என்ன பயம்? அப்புறமா பேச ஆரம்பிச்சப்பறம் சொல்கிறாங்க, அம்மா நம்ம ஊரில் தான் அந்த பயம்லாம், இங்கே அதெல்லாம் கிடையாது கிடையாது. நம்ம இந்த மாபெரும் தமிழ் கனவு பழைய பண்பாடெல்லாம் பேசுகிறோமே, அப்போ எப்படி பண்பாடோடு நம்ம இருக்கணும்? நீங்கள் எல்லாம் நாளைக்கு என்ஜினியர்ஸ், டெக்னோ பர்சன்ஸ். ஆனால் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தா, உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்தா என்னப்பா பேசுகிறாங்க? என்ன பேசுகிறாங்க? என் பையன் என்ஜினியர். அப்புறம் என்ன போடுவாங்க? என்ன போடுவாங்க? எதுக்கு? கல்யாணத்துக்கு. நம்ம ஏஐ படித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ரோபோ செய்வீங்க, உங்கள் வீட்டில் உங்களையே ரோபோ மாதிரி வச்சு எங்கள் பையன் என்ஜினியர், அவருக்கு என்ன போடுவீங்க? 4 போடு போடுவோம். இல்லை கல்யாணத்துக்கு என்ன போடுவீங்க? கல்யாணத்துக்கு என்ன போடுவோம்? கல்யாணத்துக்கு பந்தல் போடுவோம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுவோம், வந்தவங்களுக்கு சோறு போடுவோம், வேறு என்னப்பா போடணும்? அப்போ நீயும் படித்து இந்த கதைக்குள்ளேயே போகிறதுக்கு உங்களுக்கு படிப்பு எதுக்கு? படிப்பு
எதுக்கு? வேலை எதுக்கு? சம்பளம் எதுக்கு கேட்கணும்ல? அந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கங்க, உங்க குடும்பத்தில் கேளுங்க. அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தானே படிப்பு. அந்த வளர்ச்சியை நோக்கி இப்போ நம்ம நகர்றோம். எப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதுதான் வளர்ச்சியோட அளவுகோல். இந்தியாவில் வேலை பார்க்கும் பெண்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள். 41% ஆஃப் இந்தியாஸ் ரேஷியோ எம்ப்ளாய்மெண்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் துறையில், கார் கம்பெனியில் அந்த பொண்ணுங்க அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாடி லாங்குவேஜே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எங்களை மாதிரி புடவை கட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இழுத்து விடணும், எவ்வளோ வேலை இருக்குது. அவங்க பாட்டுக்கு கோட்டு போட்டுக்கிட்டு, சார் அது அப்படி இப்படி பார்க்கவே ஆசையாக இருக்குது அந்த பெண்களுடைய வளர்ச்சி. அந்த பொண்ணை வீட்டில் கொண்டாந்த உடனே, மாமா காஃபி சாப்பிட்றீங்களா, இந்த ரோலுக்கு மாற்றணும். இதுதான் சமூகம். இந்த சமூகத்துக்கிடையில் உங்களை இப்படி தயாரிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த தமிழ் கனவு. அதில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் பார்த்தா இந்த 4 ஆண்டுக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வளர்ச்சி இண்டெக்ஸ் சொல்கிறோமே, அதில் இந்தியாவில் எல்லா மாநிலமும் எங்கே இருக்குன்னா 10க்கு 1 இருக்குது, 7 இருக்குது அதிகபட்சம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இண்டெக்ஸ் மட்டும் 9.65. அது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. எக்ஸ்போர்ட் லெதர் டெக்னாலஜி, இங்கே யாராவது லெதர் டெக்னாலஜி படிக்கிறீங்களா? லெதர் டெக்னாலஜி இல்லை. ஆனால் இந்தியாவில் லெதர் டெக்னாலஜியில் முன்னணியில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஏற்றுமதியில் தமிழ்நாடு. டெக்ஸ்டைல்ஸ் மற்ற இது மாதிரி கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய கட்டட வளர்ச்சி அத்தனையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னா இதனுடைய அடுத்த கட்டம் 2006 சாம்சங் வந்துச்சு, டெல் வந்துச்சு, இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. இந்த 2026 இன்னைக்கு ஜெர்மனியிலிருந்து பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜெர்மனியில் இருக்க நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அப்போ நீங்க வரக்கூடிய காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட காலம். இன்னைக்கு நீங்க யூடியூப்ல யாரையோ பற்றி வருது, ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன், அவரை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க. அவர் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரோபோட்டிக் சயின்ஸில் பெயர் வாங்கிய கெனித் ராஜ் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டு இளைஞன். அது யாருக்காவது தெரியுமா? வேலைக்கு போனால் சாப்பாடு, ஸ்கூலுக்கு போனால் யார் சாப்பாடு? அதனால் பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு கூட வசதி இல்லாத அந்த பெற்றோர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இடத்துல சொல்கிறாரு. அவங்க அப்பா பல தொழில் செய்து வேலை பார்த்து பத்தாம மலைக்குழி இருக்க ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜை இறங்கி க்ளீன் பண்ணுறாரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக. ட்ரைனேஜில் இறங்கி அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற இந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்துட்டாரு. பையனை இதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், பையன் இதை பார்த்தா எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அதனால் இந்த பையன் அவரை பார்க்காத மாதிரி வந்துடுறாரு.
வந்துட்டு இந்த சாப்பாடு வந்து ஸ்கூலில் கிடைக்கிது, அரசு வந்து மதிய உணவு போடுது, அந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த கார்ப்பரேஷன் பள்ளின்னு இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்களே அந்த பள்ளியில் படித்து மேலே வந்து பொறியியல் பட்டதாரி ஆகி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரோபோ சயின்டிஸ்டாக வளர்ந்துருக்கார். இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கனவுகள், நனவான கதை. அப்படியெல்லாம் சாதிக்கிறவங்க இந்த பின்னணி இல்லாட்டியும் சாதிக்க முடியும். நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களில் சில பேருக்கு மேடம் அவங்க பேசுனா பேசட்டும் பரவாயில்ல, அதாவது நீங்கள் அதுக்காக சிரமப்பட வேண்டாம். அதாவது வாழ்க்கையில் சில விஷயங்களை கேட்குற வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அப்படி கிடைச்சதை கிடைக்கும்போது காதில் வாங்கிக்கிறவங்க எங்கேயோ அதை பயன்படுத்துவாங்க. ஒன்றுமே இல்லை, நாளைக்கு நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ ஒரு தேர்வுக்கு போகிறீங்க. எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து டைடல் பார்க் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வந்தால் அன்னைக்கு இது வந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அல்லது இந்த பேசுகிற சப்ஜெக்டெல்லாம் உங்களுக்கு எங்கேயோ மனசில் வேலை செய்யும். ஒரு சீன கதை கேட்டிருப்பீங்க. ஒரு ஜென் துறவி வந்து 2 மூங்கில் நட சொன்னார். ஒரு 2 மாணவர்களை 2 மூங்கில் நட்டாங்க. நட்டுட்டு ஒருத்தர் தினம் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாரு. தினம் தண்ணி ஊற்றணும். ஒரு பையன் ஊற்றிக்கிட்டே இருக்கார் ஒரு மூங்கிலுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுகிறாங்கன்னு இருந்தேன். ஒரு மூங்கிலில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு மூங்கிலுக்கு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, அது வளரவே இல்லை. 4 ஆண்டுகள் வந்து ஊற்றின பிறகு, ஆண்டுன்னு சொல்கிறேன் மாதமாக கூட இருக்கலாம், அது கதையில் வந்தது தானே, ஊற்றிக்கிட்டே இருக்கார். அந்த ஊற்றுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மனசு விட்டு போகுது. இனிமே ஊற்ற வேண்டாம், இந்த குரு நம்மளை சும்மா டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவர் நினச்சி இந்த வளராத மூங்கிலுக்கு நான் ஏன் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்டுறது இந்த வாத்தியாரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தான் பார்த்தா ஒரு துளிர் விட்டுருக்கு, ஒரு சின்ன துளிர் விட்டுருக்கு. அப்பாடி நம்ம கேட்காம போனோம். பல நேரம் நம்ம யாரையோ இன்னைக்கு கேட்டுறதுன்னு நினைப்போம், ஆனால் அதை கேட்காம விட்டது எவ்வளவு நல்லதுன்னு அப்புறம் தெரியும். பார்த்தா மூங்கில் வளருது, திரும்ப தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு. கிடுகிடுன்னு வளர்ந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த மூங்கில் எவ்வளவு உயரத்துக்கு வந்ததோ அதை விட அதிக உயரத்துக்கு இந்த மூங்கில் வளர்ந்துருச்சு. அதனுடைய தன்மை அப்படி இருக்கலாம், அதனுடைய பயோடெக்னாலஜி அப்படி இருக்கலாம். ஆனால் எங்கள் வேலை என்னன்னா, இவங்க நல்லா கேட்குறாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபோன் பார்க்குறாங்க, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று காதில் விழும், அது எங்கேயோ உள்ளே இருக்கும். அது எப்போ அந்த மூங்கில் மாதிரி வளருதோ அப்போ வளரட்டும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிகழ்ச்சிகளை இந்த நம்முடைய தமிழ்நாடு அரசு நமக்காக நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பயன் உங்களுக்குள்ள விளையும். அது விளையுதுங்கிறத நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, திரும்ப இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி எங்கேயாவது நீங்கள் ஒரு கலெக்டராக வந்து உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா, நீங்கள் வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஹெச்ஓடியாக வந்து உட்கார்ந்துருக்கலாம். மேடம் நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சந்திப்பு உங்களுக்கு எனக்கும் நடக்கும். அது என்னுடைய கனவு. அது உங்களுடைய கனவாகவும் அமைய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.